ஆட்சி தொக்கு வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ரொம்ப ரொம்ப நல்ல சோ. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது கடினம் என பிரணாப் முகர்ஜி தகவல். குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை. பெண் படுகொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு தூக்கு தண்டனை விதித்து பாலக்காடு நீதிமன்றம் தீர்ப்பு. பிணை மனு வழக்கில் ஒரு வாரத்திற்குள் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கனிமொழியின் வழக்குரைஞர் தகவல். வட இந்தியாவில் இடியுடன் கூடிய கனமழை, 3 மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மத்திய பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றியதை எதிர்த்து பொதுமக்கள் காவல்துறையினர் மோதல், 15 பேர் படுகாயம். பீகாரில் கங்கை ஆற்றை பாதுகாப்பதற்கான முதல் காவல் நிலையத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் நிதிஷ். அல் கொய்தாவின் நடவடிக்கைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா தகவல். வியட்நாமில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 15 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. காபூல் ராணுவ மருத்துவமனையில் குண்டுவெடிப்பு, உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. மணிச் செய்திகள் வழங்கியவர்கள். ஆட்சியில் இப்போது 10 விதமான சுவைகளில் தொக்கு வகைகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ. ரொம்ப ரொம்ப நல்ல சோ.